ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி vlogல ஸ்கூல் ரீஓப்பனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் ஷாப்ஸ்லலாம் எதுவும் வீடியோ பெருசாக எடுக்கல. டெய்ஸோ ஜப்பான் மட்டும் எனக்கு எடுக்கணும்னு இருந்துச்சு. அதனால் நான் வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். டெய்ஸோ ஜப்பானுக்கு இன்னும் போகாதவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அங்கே என்னென்னலாம் திங்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னொரு அன்றைக்கி ஒரு சந்தோஷமான விஷயமும் எனக்கு நடந்தது. டெய்ஸோ ஜப்பானில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்கள பார்த்தேன். அவங்க ஒரு ரொம்ப ஃபேமஸான யூடியூபர் தான். எனக்கு அவங்க சேனல் பேர்லாம் சொல்லலாமான்னு தெரியல, ஆனால் நான் பேர் சொல்கிறேன். சுனிதா. கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அன்றைக்கி நான் சுனிதா மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலியே எல்லாரையுமே பார்த்தேன். முக்கியமாக டின்டு சிக்கு 2 பேரையுமே கூட. இந்த க்ராக்கரி ஐட்டம்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது பக்கத்தில் திடீர்னு திரும்பினா சுனிதா நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்ததுமே எனக்கு ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஃபஸ்ட்டு நான் அவங்கக்கிட்ட பேசாமல் அம்மா கிட்ட சுனிதா நிற்கிறாங்கம்மா அப்படின்னு சொன்னேன். அம்மாவும் உடனே ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் சுனிதாவும் எங்களை பார்த்துட்டாங்க. நம்ம சில விஷயம் வந்து அடிக்கடி நினச்சிட்டே இருந்தால் அது எப்படியும் நடந்துரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எனக்கு அடிக்கடி தோணும், நான் சுனிதாவை அவங்க ஃபேமிலியோட ஒரு நாள் இந்த மாதிரி மாலில் பார்ப்பேன்னு சொல்லிட்டு. சுனிதாவோட சேனல் வந்து நான் ஒரு 6 இயர்ஸாக பார்த்துட்ருக்கேன். அப்போல்லாம் விலாக்ஸ்லாம் நான் பார்த்தது கிடையாது. நான் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் பார்த்த வீடியோ வந்து கிச்சன் ஆர்கனைசேஷன். இது மாதிரி ஒரு யூடியூப் சேனல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நான் பார்த்ததில் செகண்ட் யூடியூபர் வந்து சுனிதா. அவங்களோட அந்த பழைய கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து அவங்களோட சிம்பிளிசிட்டி தான். அவங்கள நான் அப்போ எப்படி பார்த்தனோ இப்போவும் அவங்க அப்படியே தான் இருக்காங்க. நேரில் பார்த்து பேசும்போது கூட ரொம்ப ஒரு ஹம்பிளான பர்சன் தான் அவங்க. நான் தான் கொஞ்சம் பேசுறதுக்கு தயங்கினேன். அவங்க என்கிட்ட ரொம்ப நல்லா பேசினாங்க. நான் வந்து ஒரு ஃபோட்டோ பர்சன் கிடையாது. அதனால் அப்போ எனக்கு பெருசாக ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு தோணலை. அதுக்கப்புறம் வந்து அம்மா குழந்தைங்க கூட நிற்க வச்சு எடுத்துருக்கலாமேன்னு தோணுச்சு. அவ்வளோதான். இப்போ டெய்ஸோ ஜப்பானில் என்னென்னலாம் இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த ஷாப்பில் வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருந்தது. மினிசோவை கம்பேர் பண்ணும்போது இங்கே இன்னுமே நிறைய இருந்ததுன்னு தான் சொல்லுவேன். ஆனால் என்னோடய பிரச்சனை என்னென்னா, எனக்கு கொஞ்சமான திங்ஸ் இருந்து அதில் ஏதாவது பிக் பண்ணணுன்னா நான் பிக் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தா எனக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா சுற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் எனக்கு என்ன தேவைப்படும், எது கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் வாங்கினேன். ஓரளவுக்கு அங்கே இருக்க ப்ராடக்ட்ஸை நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். வீடியோட லென்த் வந்து அதிகமாக இருக்குது. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்கும். அப்படின்னா ஷாப்பிங் ஹால் பார்க்க பிடிக்கும்னா அப்படியே ஸ்கிப் பண்ணி ஷாப்பிங் ஹால் மட்டும் பாருங்கள்.
இதுக்கு வந்து 100 ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நானும் பண்ணலான்னு இருக்கேன். நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. 2 பேரும் ஒரே டைமில் உட்காந்தோன்னா பாப்பாவை பார்த்துக்க முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு அம்மா பண்ணிட்டாங்க. நான் பண்ணலான்னு பார்க்கும்போது டைம் ஆன மாதிரி இருந்துச்சு. சரின்னு இதை முடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பிடலாம் அப்படின்னு நாங்கள் அப்படியே வந்துட்டோம் ஹோம் சென்டருக்கு. ஷாப்பிங் எல்லாம் முடிச்சாச்சு. என்னெல்லாம் வாங்கணுன்றது பார்க்கலாம். இப்போ டைசோ ஜப்பானில் என்னென்ன வாங்கினேன்னு பார்க்கலாம். அங்கே அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருந்தது, எல்லாமே க்யூட்டாக இருந்தது. அதில் எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் நான் பார்த்து வாங்கியிருக்கேன். டாங்ஸ் வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, க்யூட்டாக இருந்தது, குட்டியாக இருந்தது. இது வந்து அப்படியே கட்லரி ஹோல்டரில் போட்டால் நம்ம என்ன ஆகும்னா எல்லாத்தோடையும் சேர்ந்து இதுவும் மாட்டிக்குது, அப்படியே கீழே விழுற மாதிரிலாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு லூப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் இது ஓப்பனாக இல்லாமல் இது க்ளோஸ்டாக இருக்குது. இந்த மாடலில் நான் வேறு எங்கேயும் பார்த்ததில்லை, அதனால தான் நான் இதை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த சிசர் வந்து ஹன்சிகாக்காக தான் வாங்கினேன். இது வந்து ஸ்கூலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி க்ளோஸ்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். ஹன்சிகாக்கு இந்த கொரியன் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதான் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாங்க, சரின்னு வாங்கி கொடுத்தேன். இதில் மொத்தமாக 5 மார்க்கர்ஸ் இருக்குது. ஹைலைட்டர்ஸாக கூட யூஸ் பண்ணலாம். ஹேர் ஆக்சசரிஸ்லாம் கூட இருந்தது, க்யூட்டாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் ப்ரைஸியாக தான் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு எப்போவுமே பேர்ல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த பேண்டுமே ரொம்ப அழகாக இருந்தது, நல்ல குவாலிட்டியில் கூட இருந்தது. இதுக்கு முன்னாடி கூட ஒரு பேர்ல் பேண்ட் நான் வச்சுருந்தேன் ஹன்சிகாக்கு, அது நல்லா யூஸ் பண்ணிட்டோம். இந்த கார்டனிங் ஃப்ளவர்ஸ்லாம் நிறையவே ஹேங்கிங்ஸ் கூட ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஹேங்கிங் பிளான்ஸ் வந்து வைக்கணும்னு ஆசை. நேச்சுரல் வச்சா அந்தளவுக்கு வருமானு தெரியல. அதனால் சரி இப்போதைக்கு ஆர்டிஃபிஷியலே வைக்கலான்னு சொல்லிட்டு இதை நான் வாங்கினேன். இந்த மாதிரி க்ராக்கரிஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கிறதுலேருந்து ரொம்ப விலை அதிகமாக இருக்கிற மாதிரி கூட இருந்தது. நான் இந்த ஒரு பீஸ் மட்டும் வாங்கினேன். இதெல்லாம் தான் டைசோ ஜப்பானில் வாங்கினது. இதுக்கப்புறம் பார்க்க போகிறது ஹோம் சென்டரில் வாங்கினது. இந்த ஷாப்பிங் போர்டு வந்து அம்மா வீட்டுக்கு. ஹோம் சென்டரில் தான் அம்மாவுக்கு ஒரு லஞ்ச் பேக் கூட வாங்கினேன். இது மாதிரி நாங்கள் முன்னாடியே ஒன்று வாங்கினோம், அது நல்லா அம்மா யூஸ் பண்ணாங்க. இப்போ புதுசாக ஒன்று வாங்கியாச்சு. லாஸ்ட் டைம் லைட் கலரில் வாங்கிட்டோம். லைட் கலர்னால் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வந்து ஈஸியாக இருக்காது, அதனால் டார்க் கலராக பார்த்து இந்த வாட்டி வாங்கியிருக்கோம். இது வாங்குறதுக்கே போகலை, ஆனால் அங்கே பார்த்தோன்னே வாங்கணும்னு தோணுச்சு. ஹோம் சென்டரில் இப்போ நான் செடியெலாம் வாங்கினதே கிடையாது, ஏன்னா கொஞ்சம் விலை அதிகமாக தானே இருக்கும். நான் போயிருந்த அன்னைக்கு இந்த பிராண்டில் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் இதை அப்படி இப்படின்னு எடுத்துகிட்டு வந்ததில் கொஞ்சம் சாஞ்சிருச்சு. ஆனால் பிளான்ட்டோட கண்டிஷன் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஆஃபரில் போட்டதுனால ஏதாவது டேமேஜஸ்லாம் இருக்குமோ நாங்கள் பார்த்து தான் வாங்கினோம். நான் இதில் 250க்கு வாங்கினேன். கண்டிப்பாக நர்சரியில் வாங்கியிருந்தாலும் இந்த ப்ரைஸில் தான் இருந்திருக்கும். சிங்கோனியம் நான் இதான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். இது எப்படி வருதுன்னு பார்க்கணும். டைசோ ஜப்பானில் ஒரு ஹேங்கர் வாங்கியிருந்தேன்ல, அதில் வைக்கிறதுக்கு தான் இந்த பிளான்ட் வாங்கியிருந்தேன். ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் தான். அடுத்தது குட்டி பாப்பாக்கு வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போயிருந்தோம். அதுவும் இஎல்ல தான் இருக்குது. இது 2 பீஸ் செட்டு. டிஷர்ட் தனியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். எடுக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸாக தான் எடுக்கிறோம். சரி கொஞ்சம் வச்சு போடலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து இந்த மாதிரி பியூர் காட்டனில் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண மாதிரி ஃப்ராக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. எனக்கு எப்போவுமே அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் க்ரீன் கலரில் வேறு பாப்பா கிட்டே ரொம்ப ட்ரெஸ்லாம் இல்லை, அதனால் இது நான் எடுத்தேன். நல்லா பஃப் ஸ்லீவ்லாம் வச்சு எம்ப்ராய்டரி பண்ணி பூ எல்லாம் வச்சுருந்தது. எஸ்டலுக்கு போனது வந்து ஹன்சிகாக்காக தான், ஆனால் அப்படியே எங்களுக்கும் கொஞ்சம் வாங்கிட்டோம். என்னென்ன வாங்கினேன்னு பார்க்கலாம். நயனிக்காவோட பர்த்டேக்கு தம்பி வந்து ஒரு கம்பல் கோல்டில் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தான், அந்த மாதிரி ஒரு ரிங்கு. நயனிக்காவுக்கு இப்போ அது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஹன்சிகாவும் சின்ன வயசில் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க கோல்டில் தான். அதுக்கப்புறம் அது உடஞ்சிருச்சு. இப்போ நயனிக்காவோடதை பார்த்துட்டு எனக்கும் அது வேணும்னு கேட்டிருந்தாங்க. சரி நான் போட ட்ரை பண்ணேன். அவங்களுக்கு அந்த காது குத்தியிருக்க இடம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதில் வந்து ரிங்கு குட்டியாக போடும்போது ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அது போட முடியாதுன்னு சொல்லிட்டு சரி நான் வேறு எஸ்டலில் வந்து பார்த்து வாங்கி தரலான்னு நினச்சேன். டெய்லி யூஸ்க்கு கொஞ்சம் இந்த மாதிரி நல்ல பிராண்டில் வாங்கி கொடுத்தோம்னா தண்ணி பட்டா கூட ஒன்றும் ஆகாது. அங்கேயே வந்து சுகர்ன்ற ஒரு பிராண்டில் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. அங்கேயே ட்ரையலும் பண்ணி பார்த்தோம், நல்லா இருந்தது கரெக்டாக. அதனால் அது ஒன்று வாங்கிட்டோம். ஃபர்ஸ்ட் நான் இந்த சில்வர் ரிங் தான் பார்த்தேன். எனக்கு எதுவுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப தின்னாக இருந்தது, பார்க்குறதுக்குமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இந்த பிராண்டில் குவாலிட்டி எப்படி இருக்கும்னு தெரியல, அதனால நான் சரி ரொம்ப அதிகமாக விலைக்கு வாங்காமல் கம்மி விலைக்கு வாங்கினேன்.
அப்புறம் அவங்க சொன்னாங்க இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி அந்த தைரியத்தில் தான் இந்த ரிங்கும் நான் வாங்கியிருக்கேன். பார்க்கலாம் இது எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்படியே பார்த்துட்ருக்கப்போ நம்ம கண்ணு தான் சும்மா இருக்காதே பேங்கிள்ஸ் கிட்டே போச்சு. அம்மாவுக்கு வந்து பேங்கிள்ஸ் வந்து பார்க்கலான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவுமே சுகர் பிராண்டோடு தான். பாலிஷ் போயிடுச்சுன்னா கூட திரும்ப பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. இதில் வந்து ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க, அது கூட நல்ல உள்ள அழுத்தமாக இருக்க மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த பேங்கிள் வந்து நான் எனக்கு வாங்கினேன். நான் ஃபஸ்ட்டு பிங்க் கலர் ஸ்டோன் இருக்கிற மாதிரி மட்டும்தான் பார்த்தேன், அது எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் அது சைஸ் எனக்கு சரியா இல்லை, அதனால வந்து அப்புறம் இது காமிச்சாங்க. சிங்கிளாக போட்டால் நான் கைக்கு வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து டேக் பிடிக்காததுனால ரெண்டுமே அப்படியே போட்டிருக்கேன். க்ரீன், பிங்க், ஒயிட் எல்லாமே இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஷாப்பில் நான் இதுவுமே வாங்கியிருந்தேன், காமிக்க மறந்துட்டேன். சிலிகானில் ஃபிங்கர் ப்ரஷ், அந்த பாக்ஸ் ஒன்று தான், ஆனால் ப்ரஷ் வந்து 2 இருக்குது. டெய்சோ ஜப்பானில் வாங்கினதுலேருந்து இது காமிக்க மறந்துட்டேன். இது வந்து ஃபோல்டபுள் கோம். இதே மாதிரி சீப்பு ஒன்று வந்து ஒர்க் பண்ணும்போது நான் வச்சுருந்தேன். அது சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினது, 20 ருபீஸ் என்னவோ. இது வந்து அதே மாடல், ஆனால் இது நல்ல குவாலிட்டியில் இருந்தது. சென்டட்னு போட்டிருக்கு, ஆனால் வாசனை எவ்வளோ நாளைக்கு இருக்கும்னு தெரியல. சீப்பு வந்து நம்ம என்ன தான் வச்சுருந்தாலும் குழந்தைங்க இருக்கிறப்போ எடுத்து போட்டு எங்கேயாவது மிஸ் பண்ணிடுறாங்க. இதுவும் ஒன்று இருக்கட்டுமே தான் வாங்கினேன். பேக்கில் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும்போது ஒன்று மிஸ் ஆச்சுன்னா கூட இன்னொன்று இருக்கும்.